ஹலோ 11th ஸ்வாக்குட்டீஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலி யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 11th பயோமேக்ஸ் சயின்ஸ் குரூப் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்க செல்லா குட்டீஸ்க்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம 11th ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் தாண்டா செல்லா குட்டீஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பப்ளிக் வரைக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது, என்னக்கா நாங்கள் இப்போ தான் 10th முடிச்சு கொஞ்சம் ஜாலியாக இருந்தோம், அதுக்குள்ளே நீங்கள் 11th படிக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது செல்லா குட்டீஸ், நம்ம அப்படியே ஜாலியாகவே இருப்போம். ஸ்கூலுக்கு போனால் டப்புன்னு ஃபர்ஸ்ட் மீட்டம் வந்துடும், அப்படியே டபுள் பப்ளிக் வந்துடும். நம்மளால் படிக்க முடியாது செல்லா குட்டீஸ், நிறைய மார்க் எடுக்கணும்ல. ஸோ அதனால் இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுட்டு போவோம், ரொம்ப ஹெவியாக வேண்டாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் ஒரு 6 தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 20 கிட்ட இருக்குது. நம்ம இன்றைக்கி ஜஸ்ட் 6 மட்டும் படிச்சுட்டு மீதியே ஒரு நாளாக படிக்கலாம், சரிங்களா? ஸோ இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்காக மேக் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் செல்லா குட்டீஸ். நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கும் போட்டு பட்டையை கலப்பிடலாம், சரிங்களா? அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும், சரிங்களாடா? ஸோ ஃபுல்லாகவே நம்ம இதில் அலகுகள் பற்றி தான் படிக்க போகிறோம், மெஷர்மெண்ட் பற்றி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு போயிடலாமா? இயற்பியல் அளவு என்றால் என்ன? எங்கடா இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே சயின்ஸ் புக்கில் அப்படின்ற மாதிரி தானே தோணுது. இயற்பியலுடைய அளவு அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு ஜென்ரலாகவே தோன்றது என்னவா இருக்கும்? இயற்பியல்னாலே ஒரு அளக்கக்கூடது, சரிங்களா? அளவிடக்கூடியது. அதே மாதிரி என்ன பண்ணணும், அது இயற்பியல் விதிகளை நல்லா விவரித்து சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். ஸோ அதுதானே நம்ம இயற்பியல் அளவு அப்படின்னு சொல்லுவோம். அதே தாண்டா அப்படியே அதே அந்த 2 லைனை ஃபார்ம் பண்ணி எழுதிடலாமா? நம்ம அளவிடக்கூடியதும் அதன் மூலம் இயற்பியல் விதிகளை விவரிக்கத்தக்கதுமான அளவுகள் இயற்பியல் அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு என்ன? நீளம், நிறை, காலம், சரிங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க? இப்போ ஒரு நீளம், ரூம்னுடைய நீளம் எவ்வளவுப்பா அப்படின்னு உங்களை கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அதோட நீளத்தை அளவிடுவீங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவீங்க? இதை நம்ம ஃபிசிக்கல் டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இவ்வளோ நீளத்தில் இருக்குது, இவ்வளோ நீளம் நம்ம கட்டலாம், இவ்வளோ அகலத்தில் கட்டலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இயற்பியல் அளவுகள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க? அது ஒரு அளவிடக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி அது இயற்பியல் அளவுகளாக இயற்பியல் விதிகளை விவரிக்கத்தக்கதுமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ எடுத்துக்காட்டு நீளம், நிறை, காலம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் அளவுகளின் வகைகளை விவரி அப்படின்னு சொல்கிறாங்களா தங்கம். ஸோ என்னடா வகைகள் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா 2 வகைகள் தான், ரொம்ப சிம்பிள். அடிப்படை அளவு, வழி அளவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அடிப்படையாக நம்மளுக்கு என்ன தெரியணும்? அதனுடைய வழி தெரியணும், அவ்வளோதான், சிம்பிள். அடிப்படை வழி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துக்கு போனோம், அடிப்படையாக நம்ம என்ன பண்ணுவோம்? கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி அந்த வழியில் போயிடுவோம். அப்படி சும்மா ஒரு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, சரிங்களா குட்டீஸ்? ஸோ அடிப்படை அளவு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாது. அதனால் வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலுமே குறிப்பிடவே முடியாது. ஸோ அதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய எடுத்துக்காட்டுகள் சேம் அதே நீளம், நிறை, காலம் தான் செல்லா குட்டீஸ். அப்போ என்ன சொல்லிடலாம் நம்ம? அடிப்படை அளவுகள் நல்லா ப்ரீஃபாக சொல்லிடலாமா? வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள் அடிப்படை அளவுகள் எனப்படும். அப்போ வழி அளவுகள் என்ன பண்ணும்? என்னடா அதுக்கு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, அவ்வளோதான், சிம்பிள் ராச்சலா குட்டீஸ். அப்போ அடிப்படை அளவுகள்லாம் என்ன பண்ணோம்? இயற்பியல் அளவுகளால் குறிப்பிடவே முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வழி அளவுகள்லாம் என்ன? நம்ம மேலே போட்டோம் பார்த்தியா ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு, அதையே தூக்கி இங்கிட்டு போட போகிறோம். என்னது? அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகளை தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னது? திசைவேகம், விசை, உந்தம், சரிங்களா? அப்போ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கொஞ்சம் டெப்த்தாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும், சரிங்களாடா? அடுத்து 3வது கேள்வி சூப்பர் சூப்பர் சூப்பர். டயர்டாகிடுங்க, நம்ம படிச்சிடலாம். ஸோ 3வது கேள்வி அழகு வரையறு. அழகுனா என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ நம்ம நிறைய ஃபிசிக்ஸ்லையும் சரி அண்ட் மேத்ஸ்லையும் சரி நிறைய யூனிட்ஸ் போடுவோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த 7th யூனிட்ஸ்லாம் நம்ம ஃபுல்லாக படிக்கும்பொழுதெல்லாம் பக்கத்தில் யூனிட் கண்டிப்பாக போடணும், இல்லை மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல 10th மேத்ஸில். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அண்ட் ஃபிசிக்ஸ்லேயுமே நம்ம ப்ராக்டிக்கல்லாம் செய்யும் பொழுது டெஃபினட்டாக ஆன்சரில் யூனிட் இருக்கணும், அழகு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ இந்த அழகுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளணும். இந்த
இதுக்கு வந்து இதுதான் அழகு அப்படின்னு அந்த உலகமே வந்து ஏற்றுக்கொள்ள விதமாக இருக்கணும். அண்ட் தனித்துவமாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். அண்டு தெரிவு செய்யப்பட்ட இயற்பியல் அளவின் படித்தர அளவே அழகு எனப்படுகிறது. சரிங்களாப்பா? ரொம்ப சிம்பிளாக, உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனித்துவமிக்க தெரிவு செய்யப்பட்ட இயற்பியல் அளவின் படித்தர அளவே அழகு எனப்படுகிறது. ஒரு சாங் மாதிரி வருது இல்லை? ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களாடா? அடுத்து எஸ்ஏ அழகு முறையின் சிறப்பியல்புகள். அது ஒரு 3 பாயிண்ட் தான், ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் அப்படியே படிக்கும்பொழுது வளவளா குழகலான்னு இருக்கும், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. சரிங்களாடா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு பங்கீட்டு பகுத்தறிவுக்கு இசைந்த முறையாகும். இது ஒரு பங்கீட்டு அண்ட் பகுத்தறிவுக்கு இசைந்த முறைன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு இயற்பியல் அளவுக்கு ஒரு அலகு மட்டுமே பயன்படுத்தப்படும். இப்போ நீளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மீட்டர் மட்டும்தான். அதே மாதிரி இப்போ வேறு ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோன்னா அதுக்கு இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இயற்பியல் அளவுகளுக்கு ஒரு அலகு தான் இருக்கும் அப்படின்றாங்க. அளவுக்கு அலகு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஓரியல் அலகு முறையாகும். அதாவது அனைத்து வழி அலகுகளும் அடிப்படை அலகிலிருந்து எளிதாக தெரிவிக்கப்படுகிறது. இது எவ்வளோ வழி அலகுகளாக இருந்தாலும் அதை அடிப்படை அலகிலிருந்து மட்டும்தான் தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மெட்ரிக் முறை என்பதால், மெட்ரிக் முறை நல்லா இருந்துச்சு, மெட்ரிகுலேஷன் ஸ்கோர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, பெருக்கல் மற்றும் துணை பெருக்கல் ஆகியன 10 மடங்குகளாக நேரடியாக தரப்படுகிறது. சரிங்களாப்பா? ஸோ நம்ம வந்து 5வது கேள்வி வந்து செம்ம படிச்சிடலாம். ஒரு மீட்டர் வரையறு. ஸோ மீட்டர்னாலே நம்மளுக்கு டக்கு ஞாபகம் வருது நீளம். சரிங்களாப்பா? அப்போ நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு தான் என்ன சொல்கிறோம், மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வெற்றிடத்தில் வந்து 1/2 மில்லியன் சொச்சம். பாருங்கள், மில்லியன் பக்கத்தில் நிறைய நம்பர்ஸ் இருக்குல்ல. ஸோ 1/2 மில்லியன் சொச்சம் நொடியில் ஒளியானது கடக்கும் பாதை நீளம் மீட்டர் எனப்படுகிறது. அதாவது ரொம்ப சிம்பிள்ப்பா. அதாவது நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து நம்மளுக்கு மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு வெற்றிடத்தில் இத்தனை நொடியில் ஒளியானது அந்த கடக்கும், வேகமாக கடக்குது பற்றியா, அதனுடைய நீளத்தை தான் நம்ம மீட்டர் என வரையறுக்கிறோம். சரிங்களாப்பா? ஸோ அடுத்து ஒரு ரேடியன் வரையறு. ஸோ ஒரு ரேடியன்லாம் நம்ம 10th ஒரு ராஞ்சன் வரையறு அப்படிலாம் சொல்லி 6th யூனிட்டில் படிச்சிருப்போம்ல. ஸோ அதே மாதிரியே வருதுல்ல அந்த வேர்டு. ஸோ அதுக்கு என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். இப்போ ஒரு வட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்டில் வந்து இமேஜினேஷனில் ஒரு வட்டம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா? வட்டத்தில் ஆரம் எங்கே நம்ம எடுப்போம், சென்டர்லேருந்து ஆரம் எடுப்போம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தல கோணத்தின் எஸ்ஐ அலகு ரேடியன் ஆகும். அப்போ நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு என்னது, மீட்டர். வெரி குட். தல கோணத்தினுடைய எஸ்ஐ அலகு ரேடியன். வெரி வெரி குட். ஸோ அப்போ வட்டத்தினுடைய ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வில் வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ரேடியன் ஆகும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அந்த வட்டத்தில் ஆரம் எடுத்துக்கிறோம். அந்த ஆரத்துக்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில். சரிங்களா? அப்போ ஆரம் இப்படி கோடு போடுறோன்னா, நீளம் மேலே போடுறோன்னா ஒரு வட்டவில் ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்லு மாதிரி. அந்த வட்டத்தினுடைய மையத்தில் ஏற்படுத்துகிற கோணம் தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு ரேடியன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி குட், சூப்பர் குட்டீஸ், போட்டுக்குங்க சக். ஸோ வெரி குட்ப்பா. நம்ம இன்றைக்கி 6 கேள்வி படிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட் மீட்டமுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கேள்விலாம் வந்தால் சும்மா சப்பம் மேட்ரு சால்ட் வாட்டர் மாதிரி எழுதிடுவோம். இன்னும் வந்து கொஞ்சம் கொஸ்டின் இருக்குது. நாளைக்கு வந்து பார்ட் 2 போடுறேன். ஸோ இப்போ இதோட நீங்கள் போய் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுங்க. டெய்லி கொஞ்சமாக படிச்சுக்கோங்க. சரிங்களா செல்லா குட்டீஸ்? இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் எந்த டவுட்டு என்ன நடத்தணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம போட்டுடலாம். டாட்டா, பை பை.